வணக்கம். சென்னை வாழ் நெல்லை மக்களுக்கும், நெல்லை வாழ் நெல்லை மக்களுக்கும், உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும், கலிபோர்னியா தமிழ் டிவி நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம், காலை வணக்கம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நெல்லை டாக்ஸ்ல முக்கியமான பல வல்லுநர்கள் நம்ம கிட்ட கலந்துரையாடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரமும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்து காலத்துல ஒரு பெரிய ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீட் தேர்வு. எதுக்கு நீட் தேர்வு முக்கிய இடம் படுது அப்படின்னா, எல்லா பெற்றோர்களும் தங்க குழந்தைகள் படிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா டாக்டர் மருத்துவத்தை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அது அது போக அடுத்தது பொறியியல் படிப்பு அங்கம் வகிக்குது. ஆனா நம்ம நாட்டின் மிக உயரிய ஒரு ஒரு பதவி, ஒரு பொறுப்பு அப்படிங்கிறப்போ அது எப்படி சொல்றதுன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்லக்கூடிய நம்ம இந்திய குடியாட்சி பதவிகள். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி என்று அழைக்கப்படுகின்ற அந்த பொது தேர்வு வச்சு நம்ம செலக்ட் பண்றாங்க. இதை நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. ஆக்சுவலா ஈவன் நாங்க படிக்கிற காலத்துல இருந்தும் சரி, இப்போ இருக்கவும் சரி, யாருமே அந்த நம்ம அந்த வட்டத்துக்குள்ள அது வரல. ஏன்னா அது ஒரு டிகிரி முடிச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு ஒரு படிப்பு அப்படிங்கிறதுனால பிளஸ் டூ முடிச்ச உடனே அந்த மைண்ட்ல யாருக்கும் இல்லை அது. ஸோ அது உண்மையிலேயே ஒரு உயரிய ஒரு பொறுப்பு பதவி இந்த நாட்டுல அப்படிங்கிறப்போ அதுக்கு உள்ள சலுகைகள் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு ஐஏஎஸ் ஒரு ஆஸ்பிரண்ட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கிறவங்களுக்கு, அதாவது செலக்ட் பண்றவங்களுக்கு. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் கூட நம்ம பேச போறோம். இப்போ குறிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா அந்த நடிகர் சின்னு ஜெயந்தோட பையன், அவர் ஒரு சினிமா துறையில ஒரு சின்ன சின்ன வேடங்களை நடிச்சு வராரு. அவரோட பையன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணப்போ மக்கள் எவ்வளவு பெருசா கொண்டாடினாங்க, திரையுலகமே சேர்ந்து கொண்டாடினதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 பெரிய ஒரு ஒரு அருமையான ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு துறை. அதுக்கு நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சின்ன ஒரு முன்னுரையோட நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது நெல்லை மாவட்டத்தில் நெய்தல் நிலப்பகுதியான ஓரியை சொந்த ஊராக கொண்டு ஆறுமுகநேரியில் பிறந்து வளர்ந்து 8ஆம் வகுப்பு வரை 7ஆம் வகுப்பு வரை கமலாவதி மேல்நிலைப்பள்ளி ஆறுமுகநேரியில் பயின்று, அதன் பின்பு 8ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் ஆறுமுகநேரி மேல்நிலைப் பள்ளியிலும், பிஏ இளங்கலை ஆங்கிலம் பாத்தீங்கன்னா ஆதித்தனார் கலை அறிவியல் கல்லூரி திருச்செந்தூரிலும், மதுரை சட்டக்கல்லூரியில் பிஎல் படிப்பும், பின்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ வரலாறு, எம்ஏ தமிழ் போன்ற படிப்புகளை பயின்று 1992ஆம் ஆண்டிலேயே சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று 1994ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் ஆபீசராக அதிகாரியாக பாண்டிச்சேரியில் பணியமர்த்தப்பட்டார். 1993லேயே நம்ம இன்னைக்கு பேசுற அந்த டாபிக் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படிங்கிற அந்த டாபிக். அத 1993லேயே ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு புத்தகமாக வெளியிட்டவர். அப்போ இன்னமும் அந்த புத்தகம் தமிழ் புத்தகம் பார்க்கலாம் நீங்க. சோ இவரோட பொறுப்புகளும் பதவிகளும் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி புதுச்சேரி, அதாவது புதுச்சேரி அரசோட பல்வேறு பொறுப்புகள் பதவிகள்ல 18க்கும் மேற்பட்ட பதவிகளை வைத்துக் கொண்டிருப்பவர். அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டர் ரெவென்யூ காரைக்கால், ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஏனாம், டைரக்டர் ஆஃப் போர்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது துறைமுகத்துறையில், ஜாயிண்ட் செக்ரட்டரி கல்வி அதாவது கல்வித்துறையில் ஜாயிண்ட் செக்ரட்டரி, லேபர் கமிஷனர் லேபர் டிபார்ட்மெண்ட் தொழிலாளர் நலத்துறை, மேனேஜிங் டைரக்டர் கோஆபரேட்டிவ் சுகர் மில் லிங்கரெட்டிப்பாளையம் அதாவது சுகர் மில்ல, மேனேஜிங் டைரக்டர் புதுச்சேரி டெக்ஸ்டைல் கார்பரேஷன், டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து துறை, அடிஷனல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், அடிஷனல் செக்ரட்டரி டு லெப்டினன்ட் கவர்னர், தற்பொழுது செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அதாவது இன்ஃபர்மேஷன் மற்றும் பப்ளிசிட்டி அந்த துறையில் செயலாளராகவும், ஸ்பெஷல் செக்ரட்டரி டு லெப்டினன்ட் கவர்னர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு சிறப்பு செயலாளராகவும்,
ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹோம், அதாவது உள்துறையின் சிறப்பு செயலாளராகவும் விளங்கி கொண்டிருக்கிறார். இவரின் சாதனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காத சாதனைகள். அது சிறு குறிப்பிட்ட இதுல பாத்தீங்கன்னா துறைமுகத்துறையில், நான் சொன்ன மாதிரி துறைமுகத்துறையில் அவர் பணியாற்றிருக்கும் போது காரைக்கால் துறைமுக திட்டத்தை முன்னெடுத்து அதை நடைமுறைப்படுத்தியவர். வங்காள விரிகுடாவில் சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் நடுவே ஒரு ஒரு நல்ல ஒரு துறைமுகமாக தற்பொழுது காரைக்கால் விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி இவரின் பணிக்காலத்தில் போக்குவரத்து துறையின் வருமானம் 200% உயர்ந்தது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்க. ஏன்னா போக்குவரத்து துறை வந்து ஃபுல்லாவே நம்ம லாஸ்ட் தான் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம ஊர்லலாம். ஸோ இந்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தென்கொரியாவில் உள்ள சியோலில் நடைபெற்ற ஒரு ட்ரைனிங் ஃபார் லீடர்ஸ் இன் அர்பன் டிரான்ஸ்போர்ட் பிளானிங் அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கில் பங்கு பெற்றவர். ரெக்ரூட்மெண்ட் ஃபார் எல்டிசிஸ் அண்ட் யூடிசிஸ் அப்படிங்கிற அந்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடத்தி மெரிட் பேஸ்ல பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது 2000 அதாவது 2000 இருந்து புதுச்சேரி வந்து ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சென்டரா இருக்கு. அதுக்கு வந்து பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பவர். தேர்தல் அதிகாரியாக பல முறையும் தேர்தல் பார்வையாளராக மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாப் மாநிலத்திலும் பணியாற்றியவர். ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி as well as ஸ்பெஷல் செக்ரட்டரி டு ஹோம் அப்படி இருக்கிறதுனால புதுச்சேரியின் முதல்வர் திரு நாராயணசாமி அவருடன் நேரடியாக தொடர்பில் உள்ளவர். அவருக்கு ரிப்போர்ட்டிங். அது மட்டுமல்லாமல் சிறப்பு செயலாளர் ஆக செயல்படுவதால் துணைநிலை ஆளுநரான டாக்டர் கிரண் பேடி அவர்களிடமும் நேரடியாக ரிப்போர்ட்டிங் செய்பவர். இது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தின் மிக மூத்த IAS அதிகாரி திரு சுந்தரேசன் IAS அவர்களை இந்த அமர்வில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இது போன்ற ஒரு சமயத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது. ஸோ இன்றைய நிலையில் சார், அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்கு புதுச்சேரி? எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு. கொரோனா நிலைமை எல்லா இடத்துக்கும் நமக்கு தெரியும். நாங்க முதல்ல ரொம்ப டைட்டா இருந்தது, ரொம்ப பாசிட்டிவிட்டி குறைஞ்சிருந்தது. இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்குது. பட் இப்போ டெஸ்டிங் வந்து நாங்க அதிகப்படுத்தி இப்போ அந்த பாசிட்டிவிட்டி குறைஞ்சிட்டு வருது. ஸோ கொஞ்ச நாள்ல இன்னும் கண்ட்ரோல்ல வந்துரும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா புதுச்சேரி நீங்க பாத்தீங்கன்னா கடலூர் பக்கம், விழுப்புரம் பக்கம், அதே மாதிரி திண்டிவனம் பக்கம் எல்லாமே ஒரு சென்ட்ரல் பிளேஸ் மாதிரி இருக்கிறதுனால மக்கள் நெருக்கமும் கொஞ்சம் அதிகம். அதனால எல்லா ஒரு கன்க்ளூடட் இடம் இல்லைன்றதுனால மக்கள் அதிகம் போக்குவரத்து இருக்கிறது ஒரு காரணமா இருக்குது. Anyhow, we are making all efforts to make it under control. Please சார், இது உங்களோட நேரம் சார். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் IAS பத்தி. சரி, அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே பேசும்போது நம்ம சிவில் சர்வீஸ் அவேர்னஸ் தொடர்பான ஒரு தகவல்களை தெரிவிக்கணுங்கிறது கேட்டுக்கிட்டீங்க. அதனால்தான் நான் நீங்களும் IAS அதிகாரி ஆகலாம் என்று நம்ம இளைய தலைமுறைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இந்த டாபிக்கை வச்சுக்கலான்னு சொன்னேன். ஏன்னா இது தொடர்பா 93 நான் இந்த புக் எழுதுனதுனால இதுதான் அந்த புத்தகம் எழுதுனதுனால அது தொடர்பான விவரங்கள் கொஞ்சம் தொடர்ந்து என்னுடைய மனதில் இருக்குது. பலரும் என்கிட்ட கேட்பாங்க, பலருக்கும் நான் பேசியிருக்கிறேன். அந்த வகையில இதை பற்றி பேசுறது கொஞ்சம் பயனுள்ளதா இருக்குங்கிறதுனால நம்ம இதை பற்றி பேசலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ சிவில் சர்வீஸ் அல்லது IAS தேர்வுகள், IAS, IPS, IRS, கஸ்டம்ஸ், இப்படி பல சர்வீசஸ் நம்ம நாட்டில் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு பிராட் டேர்ம் சிவில் சர்வீசஸ் என்று குறிப்பிடுறாங்க. இந்த சிவில் சர்வீஸ் அல்லது IAS அதிகாரி அல்லது IPS அதிகாரி, அது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதிகாரி இல்லை இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அதிகாரி, இவங்கெல்லாம் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இவங்க எல்லாருமே முதல்ல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் என்ற ஒரு தேர்வை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற வேண்டும். அந்த சிவில் சர்வீஸ் தேர்வுனா என்னது? ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசுல உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ற அமைப்பு சிவில் சர்வீஸ் தேர்வை நடத்துகிறார்கள். அந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் பணிகள் ஒதுக்கப்படுகின்றன. ஆனா எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு பேர் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா முதல்ல நான் சொல்றேன். அதாவது இந்த வருஷம் 2020 இந்த வருஷத்துக்கு முதல்ல நோட்டிபிகேஷன் 12th February 2020 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றிய ஒரு அரசு அறிவிப்பு வெளியே வந்தது. அதுல 24 சர்வீசஸுக்கு 796 பேர் தேர்வு செய்வதாக அறிவிப்பு. இந்த எக்ஸாம் 3 நிலையில மெயினா நடக்குது. அது என்ன? ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ. இப்படி 3 நிலையில நடக்கும். பொதுவா பிப்ரவரியில் அறிவிப்பு வரும்போது மே ஜூன்ல அல்லது மே எண்டில் அல்லது ஜூன் முதல் வாரத்துல இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் நடப்பது வழக்கம். ஆனால் இந்த வருஷம் நமக்கு கோவிடோட தாக்கத்தால இந்த எக்ஸாம் டேட்டுகள் தள்ளி போய் இப்போ அக்டோபர் 4 நடக்க இருக்குது. ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஆண்டுதோறும் அப்ளை பண்றாங்க. ஸோ இந்த 10 லட்சம் பேரும் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுவாங்க. அதுல எழுதினவங்கள்ல எத்தனை பேரு பணிகளுக்கு அமர்த்த வேண்டுமோ அது போல ஒரு 12-13 மடங்கு மட்டும்தான் வெற்றி பெற்றவர்களாக அறிவிப்பார்கள். அதாவது 10 லட்சம் பேர் எழுதினாலும் 10,000 பேர் தான் பிரிலிமினரியில வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். அதற்கு அடுத்தது மெயின் எக்ஸாம் நடக்கும். மெயின் எக்ஸாம் எப்போ நடக்கும்? நார்மலா ப்ரிலிமினரி முடிஞ்சு ஒரு 3-4 மாதத்துல நடக்கும். வழக்கமான நாட்கள்ல அக்டோபர் எண்டு நவம்பர்ல நடக்கும். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கொரோனாவுக்காக தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. அந்த எக்ஸாம்ல எத்தனை பேர் வருவாங்க? இந்த 10,000 பேர் எழுதுவாங்க இல்லையா ப்ரிலிமினரியில வெற்றி பெறாங்கல்ல, அந்த 10,000 பேரும் மெயின் எக்ஸாம் எழுதலாம். அந்த மெயின் எக்ஸாம் 10,000 பேர் எழுதுறதுல எத்தனை பணிகள் இருக்குதோ, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 796 இந்த வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 800 பணிகள். அப்போ அந்த 10,000த்துல முதல் 1,800 பேர் மட்டும் இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவார்கள். அதாவது பணி எத்தனையோ அதற்கு 2 மடங்கினர் மட்டும்தான் இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவார்கள். ஸோ இந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு இந்த இன்டர்வியூல என்ன மார்க் வாங்கினாங்களோ அந்த மார்க்கோட மெயின் எக்ஸாம்ல உள்ள மார்க்கையும் கூட்டி ரேங்க் வச்சு அவர்களுடைய ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுக்கு பணிகள் ஒதுக்கப்படுகின்றன. ஸோ இப்போ பார்த்தோம், இது 3 நிலைன்னு பார்த்தோம். இப்போ 24 பணிகள் இருக்கு. என்ன பணிகள்லாம்? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இது போல 24 இந்தியன் ஆர்டினன்ஸ் அண்ட் ஃபேக்டரி சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், ரயில் சர்வீஸ், ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர் சிவில் சர்வீசஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், டெல்லி அந்தமான் நிக்கோபார் சிவில் சர்வீஸ், இப்படி 24 வெரைட்டி இருக்குது இந்த வருஷம். அதுல ஐஏஎஸ் விரும்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஐஎஃப்எஸ் முதல்ல விரும்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஐபிஎஸ் விரும்புறவங்களும் இருப்பாங்க. ஸோ இப்படி பல வகைப்பட்ட சர்வீசஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த முதல் நிலை தேர்வு நான் சொன்னேன், ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி இருக்கும்? ப்ரிலிமினரி எக்ஸாம்ல 2 பேப்பர், அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் 1, ஜெனரல் ஸ்டடீஸ் 2, இது ரெண்டுமே ஒரே நாள்ல நடந்துரும். ஒரே நாள்ல காலை 9:30 11:30 மணி வரைக்கும் ஒரு எக்ஸாம், அதுக்கு அடுத்தது 2:30 4:30 வரைக்கும் ஒரு எக்ஸாம். இந்த 2 எக்ஸாம்லையும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். இது 400 மார்க்குக்கு நடைபெறக்கூடிய ஒரு பரீட்சை. இந்த ப்ரிலிமினரியில
இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்தளவில் மினிமம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எத்தனை மார்க் எடுத்தா பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யூபிஎஸ்சியே முடிவு பண்ணணும் ப்ரிலிமினரி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல. பட் செகண்ட் பேப்பரை பொறுத்தளவில் 33% மினிமம் எடுத்திருக்கணும் அப்படின்னு அவங்க ப்ரிலிமினரியிலேயே இப்போ வந்து ஸ்கிரீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு முக்கியமான இப்போ அது சமீப ஆண்டுகளா இது நடைமுறையில இருக்கு. இதுக்கு அடுத்தது மெயின் எக்ஸாமுக்கு 4 மாத டைம் இருக்கும்னு சொன்னா, இந்த 4 மாதத்துல நம்ம எழுத வேண்டிய பேப்பர் எப்படின்னு பாத்தீங்கன்னா 9 பேப்பர். அந்த 9 பேப்பர் எப்படின்னா, இந்திய மொழி 1, ஆங்கிலம் 1, ரெண்டுக்கும் நாம வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு, அதாவது அந்த மொழியை வாசித்து புரிந்து பதிலளிக்க முடிகிறதா என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு தேர்வு முறை. மொழி தேர்வுகள் ஆக 2 பேப்பர், ஒவ்வொரு தேர்வுக்கும் 300 + 300 மார்க் அந்த மொழி பாடத்துக்கு. அது போல அடுத்தது என்ன இருக்குன்னா, இந்த மொழி தேர்வுல நல்ல மார்க் குறைந்தபட்சம் ஒரு 25%ஆவது வாங்கியிருந்தா தான் அதுக்கு பிறகு உள்ள பரீட்சை மார்க்கையே அவங்க கன்சிடர் பண்ண போறாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க. அதனால மொழி தேர்வே அதுல ஒரு முக்கியமான ஒரு ஹர்டில்ஸ் மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். பட் ஏன்னா பேசிக்கா தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு பிறகு கால்குலேட் பண்றது மீதி உள்ள 7 பேப்பர்ல என்ன மார்க் நம்ம வாங்குறோமோ அதுதான் மெரிட்டுக்கு கால்குலேட் பண்ணக்கூடியது. அது எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் எஸ்ஏ பேப்பர் 250 மார்க் 250. அதுக்கு பிறகு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ், விருப்ப பாடத்துல 2 பேப்பர், ஒரே சப்ஜெக்ட் 2 பேப்பர் இருக்கும். அது போக ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்றதுல 4 பேப்பர், ஜெனரல் ஸ்டடீஸ் 1, ஜெனரல் ஸ்டடீஸ் 2, ஜெனரல் ஸ்டடீஸ் 3, ஜெனரல் ஸ்டடீஸ் 4. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆக நமக்கு இப்போ எதுக்கெல்லாம் மெரிட் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, எஸ்ஏ பேப்பர் 1, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 4, அப்போ 1 4 5. அது போக ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 1, அதுல 2 பேப்பர், ஆக 7 பேப்பர். இந்த 7 பேப்பருக்கும் நடைபெற, அதாவது ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க். அந்த 250 மார்க்குக்கு என்ன வாங்கியிருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மெரிட் இருக்கும். அதாவது 7 பேப்பருக்கும் 1750 மார்க். இந்த மார்க்குக்கு நம்ம என்ன வாங்கியிருக்கிறோமோ அந்த மார்க்கு பேசிஸ்ல முதல் 1600 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அவங்க 1600 பேரையும் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இந்த இன்டர்வியூ வந்து டெல்லியில யூபிஎஸ்சி அலுவலகத்துல மட்டும்தான் நடக்கும். அந்த இன்டர்வியூ வந்து 275 மார்க்குக்கு நடக்கும். ஆக 1750 மார்க்குக்கு என்ன மதிப்பெண் கிடைச்சதோ அதோட இன்டர்வியூல இருக்கிற 275 மார்க்குக்கான மதிப்பெண்ணையும் கூட்டி 2025 மார்க்குக்கு ஒவ்வொருத்தர் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய மெரிட் லிஸ்ட் இருக்கும். மெரிட் லிஸ்ட் மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தர் ப்ரிஃபரன்ஸும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் சிலர் விரும்புவாங்க, சிலர் ஃபாரின் சர்வீஸ் வேணும்னு நினைப்பாங்க, சிலர் ஐபிஎஸ் வேணும்னு நினைப்பாங்க. இப்படி அவங்களுடைய விருப்பத்தையும் முதல்ல எல்லாத்தையும் நாம அப்ளை பண்ணும்போது, மெயின் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே அதையெல்லாம் போட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் போட்டு அதன் அடிப்படையில அவர்களுக்கு பணிகள் ஒதுக்கப்படுகிறது. பொதுவாக இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆரம்பிச்ச தேதியிலிருந்து, அதாவது நோட்டிபிகேஷன் வந்த தேதியிலிருந்து ஃபைனல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் 1.5 வருடம் ஆகிவிடும். அது மட்டும் இல்லாம ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூல ஃபெயில் பண்ணா கூட திரும்பவும் ப்ரிலிமினரி எழுதணும், மெயின் எழுதணும், அதுக்கு பிறகுதான் இன்டர்வியூ வர முடியும். இதெல்லாம் சில கட்டுப்பாடுகள். சரி, இதுக்கு என்ன பேசிக் டிகிரி வேணும், பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணும்? பேசிக்கா ஒரு டிகிரி இருந்தா போதும். அது போக அவங்க ஒரு 21 வயது முடிந்திருக்கணும். ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் 21 வயதுல இருந்து 32 வயது வரைக்கும் 6 முறை இந்த எக்ஸாமை எழுதலாம். இதுல ஓபிசி கேட்டகரி உள்ளவங்களுக்கு 3 வருடம் அதிக டைம் கிடைக்குது. அதே மாதிரி 3 வருஷம் அதிகமா அவங்க அட்டன் பண்ணலாம். ஆக 21 வயதுல இருந்து 35 வயது வரைக்கும் 9 முறை ஓபிசியினர் எழுதலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியை பொறுத்தளவுல 21 வயதுல இருந்து 37
அவங்க எழுதலாம். அதாவது அவங்களுக்கு 5 வருடம் அடிஷனல் டைம் கிடைக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா 21ல இருந்து 37 வயது வரை தொடர்ந்து அவங்களால் எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த சிவில் சர்வீசஸை நீங்க பார்க்கும்போது ஆல் தி சிவில் சர்வெண்ட்ஸ் ஆர் தி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்ம் ஆஃப் தி கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாட்டின் பாலிசி என்றால் கொள்கையை, அதாவது ஒரு ஐடியாவை அறிவிக்கக்கூடிய நிலைமையில் உள்ளவர்கள். அவர்களது ஐடியாவை சமூகத்தில் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க, எக்ஸிக்யூட் பண்றவங்க இந்த சிவில் சர்வெண்ட்ஸ். அதனால அந்த எக்ஸிக்யூட்டிவ் ரோல் இஸ் மோர் வித் தி சிவில் சர்வெண்ட்ஸ். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள், எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மக்களின் பிரதிநிதிகளாக இருந்து பாலிசி ஃபார்முலேட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ல உள்ளவங்க அதனுடைய சமுதாயத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற நிலைமையில இருக்கிறாங்க. எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் நடத்துதோ அதுபோல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் செலெக்ஷனை நடத்துது. எலெக்ஷன் ப்ராசஸ் எவ்வளவு ரிகரஸோ அத மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸும் ரொம்ப ரிகரஸ். ஏன்னா எல்லாருக்கும் நிறைய ப்ராசஸ் நடந்துதான் ஒவ்வொரு லெவல்லையும் ரெக்ரூட்மெண்ட் நடத்துறாங்க. ஸோ இது ஒரு பேசிக் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். இதுதான் எக்ஸாம் ஷெட்யூல். ரொம்ப ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி, எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான். என்னோட இன்னொரு சின்ன ஒரு லேமன் கொஸ்டின் சார், ஐஏஎஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி எனி டிகிரி படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முந்தி நாங்க படிச்ச டைம்லலாம் வந்து பிஎஸ்சி அக்ரிஎஸ் சூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல வந்து டாக்டர், மெடிசன், இன்ஜினியர், நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி அக்ரி பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க விவசாயம் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, நாங்க வந்து சிவில் சர்வீசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி எதுவும் அதுல எதுவும் சப்ஜெக்ட்ஸ் இருக்கா? அது என்ன ரீசன் ஐயா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, ஆக்சுவலா நம்ம வந்து அது பொதுவா விருப்ப பாடம் என்பது அவர்களது விருப்பத்தை பொறுத்தது ஒண்ணு. ஆனா சில விருப்ப பாடங்களுக்கான ஒரு அடிஷ்னல் ஒரு ஃபெசிலிட்டியும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அக்ரிகல்ச்சர் பற்றி படிக்கும்போது இந்தியன் எக்கனாமி தரவா இருக்கும், எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கும், ரூரல் ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கும். அதனால இது அவங்க சப்ஜெக்டுக்கு மட்டும் இல்லாம ஜெனரல் ஸ்டடீஸுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அக்ரிகல்ச்சரா இருந்தாலும் சரி, ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி ஆந்த்ரோபாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு ஜென்ரலான டாபிக் கிட்டத்தட்ட. ஸோ மேபி பட் அக்ரிகல்ச்சர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் டாபிக். ஈவன் ஸ்டில் இட் ஹாஸ் அ பேரிங் இன் த எக்கனாமி ரிலேட்டடாகவும் ரூரல் டெவலப்மெண்ட் முக்கியத்துவத்தையும் நமக்கு இருக்கும். மேலும் அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெல்லி யூனிவர்சிட்டி மாதிரி அங்க பூசா இன்ஸ்டியூட்னு ஒரு இன்ஸ்டியூட் உண்டு. நல்லா அதுல தங்கி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த டெல்லி யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி எல்லாத்துலயுமே வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இவங்களும் அங்க வந்து காலேஜ்ல ஹாஸ்டல்ஸ் இருக்கும், ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வாய்ப்பு இருக்கும், இவங்க எல்லாரையும் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும், ஒரு சூழல்ல கொடுக்கும். அதனால பலர் அங்க படிக்கிறவங்க பலருக்கு ஒரு எக்ஸ்போஷர் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜஸ் இருக்குது, இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்குது. ஸோ அதனால எப்படி மற்ற யூனிவர்சிட்டிஸ் இருக்கோ அந்த மாதிரி பூசா இன்ஸ்டியூட்ல இருக்கவங்களுக்கும் அந்த விருப்பங்கள், வாய்ப்புகள், ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. ஐயா, ஒரு நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னன்னா மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், அதாவது டஃப். இப்போ ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷனுங்கிறது ஒரு டஃப் ப்ரிப்பரேஷன், அதுக்கு வந்து நம்மளோட மன வலிமை எப்படி இருக்கணும்,
எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மென்டல் ப்ரிப்பரேஷன். அதாவது ஒண்ணு நமக்கு நல்லா தெரியணும். இப்போ நமக்கு எல்லாமே we should find a difference between there is a difference. அதாவது சாதா தேர்வுக்கும் ஒரு போட்டி தேர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதா தேர்வு இப்ப நம்ம இப்ப வகுப்பில் நடக்குதுன்னா யார் யார் நல்லா படிக்கிறா, நம்ம எவ்வளவு அளவு படிப்போம், நம்ம எந்த அளவு படிச்சா நம்மளால நல்ல மார்க் வாங்க முடியும், அது நமக்கே தெரியும். பட் இது ஆல் இண்டியா லெவல்ல நடக்கிறதுனால வெவ்வேறு இடத்துல இருந்து படிப்பாங்க. யார் யார் எப்படி படிப்பாங்கன்னு தெரியாது. நம்மள மாதிரி பல 100 ஆயிரக்கணக்கான மக்கள் படிக்கிறவங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு அப்ளை பண்றாங்க. அதுல இருந்து வெறும் 1000க்கும் குறைவான பேர் தான் செலக்ட் ஆறாங்க. அதனால போட்டி அதிகம். அதனால எல்லாருக்குமே எந்த இதுக்கும் பொதுவா என்ன நம்ம படிச்சிருக்கோம், எண்ணிய எண்ணியாங்கு இதுவ எண்ணிய திண்ணீராக பெறின். மன வலிமை அது அடிப்படை தேவை, இது பேசிக். அதாவது இப்போ ஒரு சிலை செய்யணும்னா கல்லு வேணும்னா கல்லு தான் வேணும். களிமண்ணை வச்சு சிலை செய்யறது வேற, இது நம்ம வந்து கல் சிலைன்னு நினைச்சோம்னா கல்லு தான் வேணும். அத மாதிரி நம்ம மைண்டு அல்லது நம்ம விடாமுயற்சிக்கும் கண்டினியூ, அதாவது ஹார்ட் ஒர்க்குக்கும் என்ன உழைப்பு விடாமுயற்சி இதுக்கு எல்லாம் நம்ம அதுக்கான மனநிலை முதல்ல வேணும். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ்ல கேஷுவலா இருக்க முடியாது. பட் நம்ம சில இதுல பார்த்துருப்பீங்க, ஏதாவது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் பண்ணுவோம். பட் இட் இஸ் நாட் சோ. நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிற ஆபீசர்ஸ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பணி நிறைய இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தூரம் உழைச்சாலும் நான் நல்லா செய்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமை தான் இருக்கும். அப்போ கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க்கு பண்ணக்கூடியவங்க தான் அந்த பணிக்கு தேவை. அத ப்ரிப்பரேட்டரி டைம்லயே அசஸ் பண்ற மாதிரி தான் இந்த எக்ஸாம் இருக்கும். இப்போ நீங்க போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு 10 பக்கத்துல போர்ஷன் இருக்கலாம். பட் ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம், எனிதிங் அண்டர் தி சன்னு சொல்லிடலாம் ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த அளவுல. மேபி ஈவன் பியாண்ட் எனிதிங் அபவ் தி சன் ஆர் பியாண்ட் தி சன் ஆல்சோ, எனிதிங். ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். பட் ஓரளவு நம்ம வந்து பழைய இயர் கொஸ்டின்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளால அசஸ் பண்ண முடியும். மற்றபடி மன வலிமை, விடாமுயற்சி, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இதெல்லாம் பேசிக் ரெக்குயர்மெண்ட். இது பொதுவா நம்ம இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ நீட் தேர்வுக்கு முயற்சி பண்றாங்க இல்லையா மக்கள், அதுக்கு எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அத மாதிரி டிகிரி முடிச்ச பிறகு பண்ணணும், அதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்தியா தமிழ்நாடு முழுதும் நீட் தேர்வுக்கு லட்சத்துக்கு மேல நம்ம மாணவர்கள் இருக்காங்க. பட் இது அப்படி இல்லை. நீங்க வந்து இந்தியா முழுதுமே 10,000 பேர் தான் மெயின் எக்ஸாம் எழுத முடியும் இல்லையா? ஸோ அந்த அளவு கம்மியா தான் செலெக்ஷன் நடக்குது. அப்போ பிரிலிமினரியிலே நம்ம நிறைய பேர் படிக்க வேண்டி இருக்குது. இப்படி பல தொடர் முயற்சி, விடாமுயற்சி இதெல்லாம் தேவை. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஓவரால் இந்தியால தமிழ்நாட்டுல இருந்தோ இல்ல பாண்டிச்சேரியில இருந்தோ செலக்ட் ஆகி வர்றவங்க எவ்வளவு பேர் முந்தி உள்ள சதவீதத்துக்கு இப்ப அதிகமாயிருக்கா இல்ல கம்மியாயிருக்கா? அது ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா தெரியுமா? இல்ல ஆக்சுவலா இப்போ வந்து அது வருஷம் மாறுது. இப்போ லாஸ்ட் இயர் இந்த 2019 நிறைய செலெக்ஷன், 70 people got selected. மதுரையில இருந்து ஒரு பொண்ணு கூட நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்திருக்காங்க. நல்ல செலெக்ஷன் வந்து பாசிட்டிவா இருக்கு. இது என்ன தெரியுதுன்னா, முதல்ல போட்டியில ஓடுறதுக்கு நிறைய பேர் இருந்தாதான் போட்டியில சக்சஸும் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா 50 பேர் ஓடுற இடத்துல ஒருத்தன் ஓடினான்னா அந்த ஒருத்தன் ஏதாவது ஒரு இடத்துல வருவான். 2 பேர் வந்தா அட்லீஸ்ட் 2 போட்டியாளர் இருக்கிறான் 50 பேர்ல நம்ம ஊர்ல இருந்துன்னு. அப்படி இல்லை. இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவுல டெல்லி யூனிவர்சிட்டியில எத்தனை பேர் மெயின் எக்ஸாம் எழுதுறாங்களோ அந்த நம்பரும் தமிழ்நாடுல மெயின் எக்ஸாம் எழுதுறவங்களும் ஒரே நம்பர் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 10,000 பேர்ல தமிழ்நாடு முழுதும் இருந்து 1,500 பேர் எழுதுவாங்க. டெல்லியில இருந்தும் 1,500 பேர் எழுதுவாங்க. இப்படி போட்டியாளர்கள் கம்மியா இருக்கிறது தான் நம்ம வெற்றிக்கு அவுட்புட் கம்மின்னு நான் சொல்லுவேன். இன்புட் கொடுத்தாதான் அவுட்புட் வரும். நிறைய ஒரு போட்டியில சேர்ந்தீங்கன்னா நிறைய ஒரு வெற்றி பெறுவீங்க. போட்டியில சேரலன்னா எப்படி வரும்? அதுதான் நிலைமை. கண்டிப்பா.
ஐயா இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த ஐஏஎஸ் நீங்க சொன்னீங்க இத்தனை அட்டம்ப்ட்ஸ் வரைக்கும் இருக்கு, அப் டு 9 அட்டம்ப்ட்ஸ் வரைக்கும், 6 to 9 அட்டம்ப்ட்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்னு. இது வந்து பொறுமை, பெர்சிவரன்ஸ் ரொம்ப தேவையான ஒரு தேவையான ஒரு போட்டித் தேர்வு. ஸோ அது வந்து இந்த காலத்து இளைஞர்கள்ட்ட எல்லா திறமையும் நம்ம பாக்குறோம், ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க எல்லாத்துலயுமே, டெக்னாலஜி அடாப்டேஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே. பட் சம்வாட் பொறுமை கொஞ்சம் கம்மியா இருக்கோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. பட் எப்படி இருக்கு நீங்க? நம்ம ஒரு டிகிரி வாங்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? 3 வருஷம். இன்ஜினியரிங் டிகிரி வாங்க 4 வருஷம் ஆகும்ல? 4 வருஷம். ஆமா. டாக்டர் டிகிரி வாங்க 5.5 வருஷம் ஆகுதுல்ல? ஆமா. அப்போ ஒரு டிகிரி முடிச்ச பிறகு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்ல? இப்போ நம்ம எவ்வளவு ஆர்வத்தோட படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு தானே ஒவ்வொன்றும் செலக்ட் ஆகிறோம். அதனால எனக்கு சிவில் சர்வீஸை பொறுத்தளவுல ஒரு 12th லெவல்லே அவங்களுக்கு மனதுல அந்த எண்ணம் உருவாயிட்டுன்னா they have to start preparing. ஏன்னா முன்னால வந்து 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருந்தது, இப்போ ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். அப்போ டிகிரியை அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். எந்த விருப்ப பாடம் அவங்க எடுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க டிகிரியிலே எடுத்து அதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த டிகிரி முடியும் போது எக்ஸாம் எழுதிடலாம். பிகாஸ் நம்ம பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி அப்படின்னு சொன்னா கூட டிகிரி ஃபைனல் எக்ஸாம் எழுதினவங்க கூட they can appear for the civil service exam. அப்படி இருக்கு. இப்போ நமக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எப்போ நடக்குது? ஜூன் அல்லது மே எண்ட் அல்லது ஜூன்ல நடக்கும் நார்மலா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பிப்ரவரியிலே வந்துடும். பையன் வந்து ஃபைனல் செமஸ்டர் வந்து மார்ச்ல எழுதினா கூட he can apply in February itself for the exam. and எக்ஸாம் எழுதி அவனுக்கு ரிசல்ட் வந்து மெயின் எக்ஸாம் எழுதும் முன்னால அவனுக்கு டிகிரி வாங்கினா போதும். ஸோ அதனால we have to think எப்படி ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம ப்ரிப்பேர் பண்றோமோ அத மாதிரி +2 டைம்லயே நீங்க வந்து இதை பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாலே கூட அந்த விருப்பம் இருக்கணும். அப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த 3 வருஷமும் அந்த மெயின் எக்ஸாம் ஆப்ஷனல், அது போக +2 டைம்லயே வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாவே நம்ம பகுதி மக்கள் அதை பண்ண முடியும். ஏன்னா ஒரு காலத்துல சிவில் சர்வீஸ்னா என்னதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு விவரமே முடியாத நிலைமை இருந்தது. இப்போ அப்படி இல்லை. நெட்ல நீங்க எதுல கிளிக் பண்ணாலும் யூ வில் கம்ப்ளீட்லி நோ வாட் இஸ் தேர் இன் த சிவில் சர்வீஸ். எத்தனையோ வெப்சைட் நம்ம உள்ள போக முடியும். அதனால நாலேஜ் கொட்டி கிடக்குது. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ற டைம்ல எல்லாம் சில நண்பர்கள்லாம் உண்டு, என்ன புக்கு படிக்கிறான்னு கூட சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஃபியர்னா, நாம சொல்ற பாயிண்ட் இவன் சொல்லிட்டான்னா இவனுக்கு நம்மளோட அதிக மார்க் கிடைச்சிருமே. ஏன்னா கம்பேரிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சக்சஸை கொடுக்கும். பட் இன்னைக்கு அப்படி இல்லை. யூ ஹாவ் ஆல் த டீடைல்ஸ். ஈவன் என்சிஆர்டி புக்ஸ் கூட யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் தி வெப்சைட். யூ கேன் பெருஸ் இன் தி வெப்சைட். எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. அதனால முதல்ல நாங்கெல்லாம் வந்து என்சிஆர்டி புக் எப்படி இருக்கும்னே தெரியாத நிலைமையெல்லாம் உண்டு. அதுவும் நம்ம தென்பகுதி கிராம மக்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது என்சிஆர்டினா என்னன்னு தெரியாது. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் முதல்ல அப்பதான் பார்த்துருப்பான். இப்படி எல்லாம் நிறைய இருக்கும். இப்போ அப்படி இல்லை. இட்ஸ் ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால எல்லா இடத்துலையும் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. அதை படிச்சு தெரியணும். ஆனா இப்போ முக்கியமா யாருக்கு நான் தேவைன்னு நினைக்கிறேன்னா, பெற்றோர்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா தேவை. நம்ம குடும்ப சூழ்நிலையில இன்னைக்கும் தாய் தகப்பன் வந்து குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு முக்கிய உரமளிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு முதல்ல எப்படி நம்ம பிள்ளை மெடிசின் எடுக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குதோ அத மாதிரி நம்ம குழந்தையால சிவில் சர்வீஸும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். ஏன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பிள்ளைங்க கண்டிப்பா சிவில் சர்வீஸ்ல ரொம்ப நல்லபடியா சக்சஸ் ஆக முடியும். புரியுது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி +2 முடிச்சதுல இருந்தே அந்த இருக்கணும். ரெண்டாவது பேரண்ட்ஸோட இது ரொம்ப முக்கியம். எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சாலும், ஈவன் மெடிசன் படிச்சா கூட விருப்பப்பட்டா அப்படியே சிவில் சர்வீஸ் எழுத முடியும். மெடிசன் ஒரு சப்ஜெக்டா வச்சுக்க முடியும் விருப்பப்பட்டாங்கன்னா. அப்படியே முடிச்ச உடனே எழுதி பாருங்க. பிகாஸ் பட் அது நோக்கி ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆமா, நம்ம நிறைய ஐபிஎஸ் ஆபீசர், நம்ம டாக்டர் எல்லாம் பாக்குறோமே,
நான் கூட எஸ்பி ஒருத்தரை பார்த்திருக்கேன், டாக்டர் பண்ணி. ஆமா, இன்ஜினியரிங் நிறைய பேர் ஐஏஎஸ் வர்றதை பார்த்திருக்கோம். நான் எப்பவுமே ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட், பிகாஸ் நீங்க எப்பவுமே ஒரு சேஃப்டி லாக் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிங்க. மெடிசன் படிச்சுக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் படிச்சுக்கலாம், லா முடிக்கலாம், ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னு வச்சா நமக்கு என்ன, சிவில் சர்வீஸ் நமக்கு தெரியும், இது ஒரு போட்டி தேர்வு, 1000 பேருக்கு மேல செலக்ட் ஆக மாட்டாங்க ஒரு வருஷம். ஸோ அப்படி இருக்க மேல எல்லாருக்கும் சக்சஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் ஆறுதல் பரிசு மாதிரி கிடைக்காது எல்லாருக்கும். செலக்ட் ஆகிறவங்க சிலர் தான் இருப்பாங்க. இல்லைன்னா கூட இந்த சர்வீஸ் ஐஏஎஸ் கிடைக்கல அல்லது இந்த சிவில் சர்வீஸ் கிடைக்கலன்னா கூட வேற வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ் இருக்கு, அதுல ஈஸியா வர முடியும். அதே மாதிரி அது இல்லைன்னாலும் லைஃபை சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கையில இருக்கிறது இன்னும் ஒரு பெட்டரா இருக்கும். அது எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் தே கேன் ஆஸ்பயர் ஃபார் சிவில் சர்வீஸ். பட் ஆஸ்பிரேஷன் மட்டும் எக்ஸாம் முடிச்ச டிகிரி எம்பிபிஎஸ் வாங்கின பிறகுன்னு பண்ணக்கூடாது, அப்படி படிக்கும் போதே ஆரம்பிக்கணும். அப்பதான் they will be able to equip themselves. நீங்க சொல்றதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நார்மல் தேர்வுக்கும் போட்டி தேர்வுக்குள்ள வித்தியாசம் எப்படி நான் ஜஸ்ட் சொல்றேன்னா, இந்த கொரில்லா வார் மாதிரி நினைக்கிறேன். எதிரி நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ மற்ற தேர்வுல எதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியுவாங்க. ஓகே ஓகே, புரியுது சார். ஆமா ஆமா, அதான் சொன்ன மாதிரி நீங்க வகுப்புல இருக்கிறவங்க யாரெல்லாம் எப்படி படிப்பாங்கன்னு தெரியும். பட் ஒரு போட்டியா இருக்கிறதுனால நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியறது இல்லை. பட் ஏன்னா என்ன, அதனால தான் சில நேரங்கள்ல இன்ஸ்டியூட்ல போறதுனால பயன் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இன்ஸ்டியூட்ல போகும்போது எந்த மாதிரி மத்தவங்க படிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ தட் எல்லாரும் நம்ம வி ஹாவ் அ இமேஜினேஷன். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கலெக்டரை பற்றி நம்ம பிள்ளை ஆக முடியும்னு நினைக்கிறது பல கிராமங்கள்ல இருக்கு. ரூரல் ஏரியாவிலையோ அவங்கள அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. இட் இஸ் பியாண்ட் அவர் ரீச்ன்ற ஒரு கன்விக்ஷன்ல இருப்பாங்க பெற்றோர். அதனாலேயே இப்போ பிள்ளைங்களை அதை தூண்டுறது இல்லை. ஏதாவது அதை பற்றி பேசினாலே என்னப்பா நமக்கெல்லாம் எங்க முடியும், சரி சரி நம்ம பிள்ளை பத்திரமா ஏதோ ஒரு சம்பளம் வாங்கினா போதும் அப்படின்ற மனநிலை வர்றது, பெற்றோருக்கு வர்றது அந்த பிள்ளையின் முன்னேற்றத்தை தடுக்கிறதா இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமா பெற்றோர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்மளால முடியும், இதுதான் வேர்ல்டு, இந்த போட்டியா நிறைந்த வேர்ல்டுல நல்லபடியா நம்ம குழந்தையும் முயன்று முன்னேறினாதான் நல்ல சிறப்பா வாழ முடியுங்கிறது புரியணும் அவங்களுக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த அகாடமில போகும்போது ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் மாதிரி நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது வரும், அது கிடைக்கும், அது கிடைக்கும். ஓகே. இன்னொரு நேர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னன்னா பிசிஎஸ் ஆபீசர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணப்படுறாங்கன்னு கேக்குறாரு. பிசிஎஸ், ஸோ பிசிஎஸ் என்பது நீங்க 2-3 இப்போ ப்ரொவின்ஷியல் சிவில் சர்வீசஸ்னு பேர். இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவுல டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் மூலமா அவங்க செலக்ட் பண்றாங்க. அதுக்கும் மினிமம் வந்து டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். ஸோ இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சிவில் சர்வீஸ் மாதிரியே, சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க பலரும் இந்த எக்ஸாம் எழுதலாம். இப்போ இங்க நான் பார்க்கும்போது இதே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மாதிரி தான் அதுக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது. ஜெனரல் ஸ்டடீஸ் முதல்ல ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்குது, சிங்கிள் பேப்பர் தான், 3 மணி நேரம், 300 மார்க்கு. அதற்கு பிறகு மெயின் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. அதுல பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 மூணும் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்குது. அது போக இன்டர்வியூ ஒரு 100 மார்க்குக்கு நடக்குது. ஸோ சிவில் சர்வீஸ் மாதிரி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு பெருசா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லாம் இல்லை. ப்ரிலிமினரியும் ஜெனரல் ஸ்டடீஸ் தான், மெயினும் ஜெனரல் ஸ்டடீஸ் தான். ஓகே, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பேஸ்ட் டிஎன்பிசி. இது ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவின்ஷியல் சிவில் சர்வீஸ். அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல குரூப் 1 எக்ஸாம். அது இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் கூட அதுக்கு என்ன கிட்டத்தட்ட 18 டிப்டி கலெக்டர்ஸ், 19 டிப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், 10 அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ், 14 டிப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ்,
அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 7 போஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஒரு போஸ்ட், எப்படி கிட்டத்தட்ட 69 போஸ்ட்டுக்கு இந்த வருஷம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சியில். ஸோ இன்னொன்று பிசிஎஸ் இருக்கு, பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ்னு, அது தட்ஸ் பார்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ PCS is a normal provincial civil service conducted by the state government, by the state public service commission. தமிழ்நாடுல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் நம்ம நடத்துது, கேரளாவில் கேரளா பப்ளிக் சர்வீஸ் நடத்தும், இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நடத்துவாங்க. அதுல வர்றவங்களும் இப்போ பொதுவாக டிப்டி கலெக்டரா போறவங்களுக்கு எல்லாருக்கும் ஐஏஎஸ் கன்ஃபர் ஆகும். இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர், ரொம்ப ரொம்ப அருமையா ரொம்ப தெளிவாகவும் புரிஞ்சுது ஐயா. உண்மையிலே வந்து எப்படி சொல்றதுன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள், ஆனா நார்மலா இருக்கிறது தான், பட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. அதாவது இத பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமே கொஞ்சம் நமக்கு குறைஞ்சிருது. அதான், அதாவது ஒரு இட் இஸ் பியாண்ட் ரீச்ன்ற ஒரு பிலீஃப், டிஸ்பிலீஃப் நம்ம மேல அப்படியே நம்ம நினைச்சுக்கிறோம். அதனால்தான் ஒரு நம்ம இதெல்லாம் முயற்சி பண்ணலன்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம மாணவர்கள் வந்து எதுக்கும் குறைந்தவர்கள் இல்லை. கேள்விகள் ஏதாவது இருக்கா? கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம். பாலா அட்மின். சரி, நான் இன்னும் சில விவரங்கள் உங்களுக்கு சொல்றேன். பிரிலிமினரியை பொறுத்தளவுல அப்ஜெக்டிவ் டைப்ல கொஸ்டின். அப்ஜெக்டிவ் டைப்னா என்ன? கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ABCDன்னு 4 ஆன்சர் கொடுப்பாங்க. எது பெஸ்ட் ஆன்சர்னு டிக் பண்ணணும். டிக் பண்ணி ஒரு டிக் பண்றதுன்னா அதை குறிக்கணும். அதுக்குன்னு ஒரு ஆன்சர் கோடிங் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதுல குறிக்கிறது. இது அப்ஜெக்டிவ் டைப்னு பேர். இதுதான் பிரிலிமினரிக்கு உரியது. மெயின் எக்ஸாம் எப்படி இருக்கும்னா எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப். டிஸ்கிரிப்டிவ் டைப்னா எஸ்ஏ மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க, அது பதில் எழுதணும். அப்படி எழுதக்கூடிய ஒரு டைப்ல இருக்கும் மெயின் எக்ஸாம். இன்டர்வியூ எப்படி இருக்கும்? இன்டர்வியூ டெல்லியில மட்டும்தான் நடக்கும். அந்த இன்டர்வியூ எப்படி நடக்கும்? பொதுவாக நம்ம எல்லாமே பல்வேறு கதைகள்ல பார்த்துருப்போம், அல்லது சின்ன சின்ன துணுக்குகள்ல வரும். இன்டர்வியூல அந்த கேள்வி கேட்டாங்க, இந்த கேள்வி கேட்டாங்கன்னு எல்லாம். அதாவது இன்டர்வியூ எப்படி இருக்கும்னா நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், நாம என்ன அப்ளிகேஷன்ல எழுதியிருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் பெரும்பாலும் அதில் உள்ள கேள்விகள் இருக்கும். இன்னொன்று, இன்டர்வியூ வந்து போறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சில ஒரு தயக்கம், ஒரு குழப்பத்தால போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் ஒன்று நம்ம தெளிவா நல்லா புரிஞ்சுக்கணும், மெயின் எக்ஸாம் எழுதுறது எப்போ பிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணி மெயின் எக்ஸாம் எழுதி அதுலயும் பாஸ் பண்ணி தான் இன்டர்வியூக்கு போறோம். அதனால வர்றவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா, சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குதா அப்படின்றத முழுமையா முதல்ல நமக்கு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச பிறகுதான் நமக்கு இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. அப்ப இன்டர்வியூல என்ன இருக்கும், எப்படி இருக்கும்? இன்டர்வியூ நம்ம யூபிஎஸ்சி அலுவலகத்துல நடக்குது. யூபிஎஸ்சி மெம்பர் வில் பி த சேர்மன் ஆஃப் த இன்டர்வியூ போர்ட். அவரு பக்கத்துல இந்த பக்கம் ஒரு 2 பேர், இந்த பக்கம் 20, குறைந்தபட்சம் 5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு செமி சர்க்கிள்ல உள்ள ஒரு டேபிள்ல அவர் அந்த சென்ட்ரல் பகுதியில இருப்பார். நாம உள்ள போகும்போது 5 பேர் இருப்பாங்க. அவங்க நம்ம அப்ளிகேஷன்ல, அதாவது டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று மெயின் எக்ஸாம் போகும்போது நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ எப்படி இருக்கும்? இன்டர்வியூ வில் டெஸ்ட் யுவர் ஆப்டிடியூட் அண்ட் யுவர் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். உன்னுடைய மனநிலை எப்படி, ரியாக்ஷன், ஒரு சூழ்நிலையை எப்படி ரியாக்ட் பண்றாப்புல, அப்படி எல்லாத்தையுமே இட் இஸ் நோன் அஸ் இன்டர்வியூ ஃபார் பர்சனாலிட்டி டெஸ்ட். உன்னுடைய கேண்டிடேச்சர் எப்படி, உன்னுடைய ஆப்டிடியூட் எப்படி நீங்க வந்து so to assess the personal suitability of the candidate for a career in public service by a board of competent officials. இதுதான் வந்து இன்டர்வியூவோட பேசிக் அப்ஜெக்டிவ். இப்போ என்னைய பார்த்தா எனக்கு வந்து 2 தடவை இன்டர்வியூக்கு போக வாய்ப்பு கிடைச்சது.
முதல் தடவை நான் இன்டர்வியூ போகும்போது எங்க இன்டர்வியூ சேர்மன் வந்து மிஸ்டர் கல்யாண கிருஷ்ணன். அவர் வந்து அந்த பீரியடுக்கு முன்னால, அதுக்கு முன்னால இன்டர்வியூ மெம்பர் ஆகும் முன்னால, அதாவது யூபிஎஸ்சி மெம்பர் ஆகும் முன்னால ஹி வாஸ் ஹோம் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய உள்துறை செயலர் திரு கல்யாண கிருஷ்ணன் பேரு. அவர் தான் அந்த இன்டர்வியூ போர்டு சேர்மன். அவர் கூட 4 பேர் இருந்தாங்க. இது முதல் வருடம். அப்போ நான் இன்டர்வியூ போகும்போது எப்படி இருந்ததுன்னா, நான் அப்போ இன்டர்வியூ பற்றி விவரமா தெரியல. என்னுடைய என்னுடைய இதுல வந்து ஹாபின்னு போட்டு தமிழ்ல ஃபோக் சாங்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு போட்டிருந்தேன். என்ன யோசனைன்னா, சரி தமிழ் ஃபோக் சாங்ஸ்னா அவங்க நிறைய பேர் அதை பத்தி நிறைய விவரம் தெரிஞ்சிருக்காது, அதனால ஏதோ ஹாபின்னு ஒரு காலம் போட்டிருக்கேன், ஏதாவது ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் நான் கொஞ்சம் சாங்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருந்தேன். பட் எடுத்த உடனே அதுலதான் எனக்கு கேள்வியே ஆரம்பிச்சது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிடம் அதை பற்றி ஒரு 7-8 கேள்வி வந்துருச்சு. ஸோ நான் அது வந்து தரவா இல்லாதனாலையும் நான் தெளிவான ஒரு மன எண்ணத்துல அப்போ இன்னொரு மனநிலை எப்படி இருந்ததுன்னா, இன்டர்வியூ போகும்போது நமக்கு தெரிஞ்சாதான் பதில் சொல்லணும், தெரியாததை நம்ம ரொம்ப சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் ஒரு நிலை. தெரியாதது இருந்தா தெரியல அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் அப்போ தோணலை எனக்கு. அப்போ எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஏன்னா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நான் போனதே வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவே ஐஏஎஸ் இன்டர்வியூ தான். ஸோ போகும்போது ஐஏஎஸ் இன்டர்வியூ, ஆமா, அப்போ கேட்கும்போது எனக்கே ஒண்ணு தோணுச்சு, நம்ம வந்து கரெக்டா நம்ம ப்ரெசென்ட் பண்ணலையே, நம்ம அப்படி வரிசையா கேள்வி என்னால கேள்வி வந்ததுன்னு சொல்றேன். ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் கேள்வியாவும் கேட்டிருக்காரு ஒரு நேயர் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு. அதான் ஜஸ்ட் ஸ்டார்ட். Sundaresan, you are interested in collection of Tamil folk songs because you have made it as a hobby, it seems. How many of them have you collected? இப்போ நான் என்ன சொன்னேன், நான் என்ன பண்ணியிருந்தேன், அதுக்கு முன்னால கொஞ்ச நாள் எப்படின்னாலும் ஏதாவது கேள்வி வந்தா 1-2 சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலெக்ஷன் இருந்தது. ஓகே, வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் தோஸ் சாங்ஸ் அப்படின்னா, அப்போ ஏஜ் வந்து அது கிடையாது, பட் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் அதில் இருக்கும். பிகாஸ் தட் ஹேஸ் நோ ஏஜ். ஓகே, ஹவு மெனி சாங்ஸ் ஹவ் யூ கலெக்டட்? I had collected around 2-3 books இருந்தது. ஒரு 4-5 கேசட்லயும் ஊர் பக்கங்கள்ல கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன், அது இருந்தது. Oh, you are having just 100 songs and a few cassettes. You mean to say this is your hobby? Oh, it's funny அப்படின்னு. அப்போ நமக்கு எனக்கே வந்து நான் அந்த சப்ஜெக்ட் முதல்ல போட்டிருக்க வேண்டியது இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். பட் இருந்தாலும் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அது போட்டது. அது தப்புன்றது அதுக்கு பிறகு தெரிஞ்சது. பிகாஸ் அன்லெஸ் யூ ஆர் வெரி ஃபெமிலியர் வித் த சப்ஜெக்ட் யூ கேனாட் மேக் இட் அஸ் அ ஹாபி. அதெல்லாம் சொல்றது அவ்வளவு சரியா வராது. அதுக்கு பிறகு ஐ வாஸ் இன் ஸ்கவுட்டிங். ஸ்கவுட்ல பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருந்தேன். ஸோ யூஆர் இன் ஸ்கவுட்டிங், வாட் அபவுட் ஸ்கவுட்டிங்? ஸ்கவுட் பற்றிய கேள்விகள். அதே மாதிரி தமிழ்னு வந்த உடனே நார்மலி தே வில் ஆஸ்க், தமிழ்நாடு பற்றி வரும்போது டிராவிடியன் மூவ்மெண்ட் and what is the connection between Tamil and Dravida, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதே மாதிரி அந்த அப்போ வந்து சார்க் வாஸ் இன் ஃபுல் ஸ்விங். அப்போ சார்க்கினோட இது என்ன, சார்க்குடைய பேசிக் கான்செப்ட் என்ன, யூரோப்பியன் யூனியன் மாதிரி நாம ஏன் சார்க் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னா இணையக்கூடாது, இந்த மாதிரி கேள்வி. அதே மாதிரி நான் ரூரல் ஏரியால இருந்து போனோடனே ரூரல் ஓகே பட் சம்திங் வெரி ஸ்பெஷல் இந்த தமிழ்நாடு ரூரல் ஏரியா, குட் யூ ஐடென்டிஃபை அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஃபைனலி த மெம்பர் இஸ் ஃப்ரம் பஞ்சாப். அந்த ஆள் ஒரு மேபி சிக் டர்பன்லாம் வச்சிருந்தார். அவர் தென் டோல்ட் நோ இட் இஸ் ரிலேட்டட் டு சுகர் கேன் அப்படின்னாரு. அப்போ சுகர் கேன்னா நம்ம ஏரியாவில் சுகர் கேன் பார்க்கறதே கஷ்டம், பொங்கலுக்கு மட்டும் தான் பார்ப்போம். ஸோ ஐ வாஸ் நாட் தரோ வித் த சப்ஜெக்ட். ஸோ அவர் ரூரல் ஏரியான்னும் போது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய என்கிட்ட இருந்து எதிர்பார்த்தாங்க. பட் சில ஏரியா தான் என்னால் பேச முடிஞ்சது. எனக்கு ஐ வாஸ் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில். ஸோ ஐ காட் ஒன்லி 88 out of 250. அப்போல்லாம் 250க்கு இன்டர்வியூ. ஸோ இட் ஹேப்பன் லைக் தட். அதனால இன்டர்வியூவில் முதல்ல நான் போகும்போது ஐ ஹேட் அ மிஸ்கன்செப்ஷன் தட் ஐ ஷுட் நாட் எலாபரேட் ஆர் ஐ ஷுட் நாட் சே தட் ஐ டோன்ட் நோ. அப்படி சொல்லணும், அப்படி எனக்கு அப்போ புரியல நான் ஃபர்ஸ்ட் தடவை போகும்போது. பட் செகண்ட் டைம் போகும்போது தென் ஐ வாஸ் கன்வின்ஸ். ஐ மெட் செவரல் பீப்புள். அதுக்கு பிறகு எப்படி இன்டர்வியூ பண்ணுவாங்க, என்ன மாதிரி இருக்கும், அப்போ போகும்போது தான் தென் ஐ வாஸ் வெரி கிளியர். இட் இஸ் லைக் ஒரு அறிவுபூர்வமான ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும்.
you are fully you are entitled to go into the interview board because you are fully qualified to be there. And again, if you are presenting yourself correctly, you will select you for a good position. தெரியுமோ அதை ஒழுங்கா தெளிவா எலாபரேட்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்டர்வியூ இஸ் நாட் அன் என்கொயரி. யூ ஆர் நாட் ஃபார் அன் என்கொயரி. நோபடி வில் அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் நாட் அன் என்கொயரி, இட்ஸ் அ கேஷுவல் டிஸ்கஷன், ஒரு அறிவுபூர்வமான டிஸ்கஷன். இப்போ ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் பொதுவாக இது நடக்கும். இப்போ நிறைய பேர் ட்ரெயின் போறதும் குறைஞ்சு போச்சு. பட் ட்ரெயின்ல போகும்போது நிறைய பேர் இருக்கும்போது சிலர் பேசும்போது இவர் நல்லா பேசுறாரு அப்படின்னு தோணும். அத மாதிரி வர்ற பசங்கள்ல யாரு கொஞ்சம் இந்த பையன் கொஞ்சம் விவரமா தெரியறான், இது ஏதோ புக் நாலேஜ் தான் இருக்கு, மற்றபடி விவரம் பத்தாது அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை தான். ஸோ செகண்ட் டைம் இன்டர்வியூ the interview chairman was Chatwal அப்படின்னு பேரு. He was a retired foreign secretary. இப்போ டிஃபரன்ஸை பார்க்கணும். He was from north. He was from Punjab or Haryana area basically. So he was from foreign service, Indian foreign service officer. So he was a foreign service officer and செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி இல்ல, ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர். வேரியஸ் இடத்துல இருந்திருக்காரு. அதே மாதிரி பர்டிகுலரா இந்த ஐபிகேஎஃப் ஆபரேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது he was ஃபாரின் சர்வீஸ்லயும் இருந்ததுனால அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பலது இருந்தது. முதல்ல எனக்கு எடுத்த உடனே எனக்கு கேட்ட கேள்வி, அந்த செகண்ட் டைம் எனக்கு கால் வந்தது. நான் உள்ள போனேன். அதே மாதிரி 5 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மிஸ்டர் சட்வால் வாஸ் இன் த சென்டர். Both the places people were there. I just went and நான் ட்ரெஸ் கோடு சொல்லணும். ட்ரெஸ் கோட் இஸ் a நார்மல் பேண்ட், ஷர்ட், கோட் எல்லாரும் அணிந்திருக்கணும்னு இல்லை. அப்போ கோட்டே ரேரிட்டி, பட் இப்போ நிறைய பேர் ஈஸியா ஃப்ரீயா போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஐ வெண்ட் வித் த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் அண்ட் பேண்ட் அண்ட் ஷூ, நோ டை போயிருந்தேன். போகும்போது, ஓகே Sundaresan, you have got your degree from Madurai Kamaraj University. So why the name Madurai Kamaraj University? Why not Madurai University or Kamaraj University? Why should they call Madurai Kamaraj University? அப்படின்னாங்க. எனக்கு ஒன்று அதை பற்றி விவரம் பழசா. பெரும்பாலும் Kamaraj was from the area nearby, and he was a chief minister, and he did a lot for the educational upliftment of Tamil Nadu. So in honor of Thir Kamaraj, they have given that name. No, there is something more than that. But sir, I am not familiar with the subject. So எடுத்த முதல் கேள்வியே I was not satisfied. Then அடுத்த கேள்வி வந்தது. அடுத்தது then no, it has something again, something more. எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். Okay, then he asked what is K plan. K plan means Kamaraj plan, which means elders in the party should quit the political post and go to the party. அதாவது கவர்மெண்ட்ல இருந்தாங்கன்னா மூத்த அரசியல்வாதிகள் அரசு பதவிகளை விட்டுட்டு அவங்களுடைய பொலிட்டிக்கல் பதவியில இருந்து பார்ட்டியை ஸ்திரப்படுத்தணும்னு நினைச்சதுதான் காமராஜ் பிளான். அதை சொன்னேன். ஸோ தட் இஸ் ஓகே. தென் he asked a question related to Muhammad bin Tughlaq. You are a history student. Okay, your options are history. So how do you assess Muhammad bin Tughlaq? So அந்த முகமது, அதான் லக்குன்றது. ஆக்சுவலி the Muhammad bin Tughlaq பற்றி I have read exhaustively. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவருடைய கேரக்டர். அதனால அவருடைய அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அவர் கொண்டு வர்றது, அவருடைய டோக்கன் கரன்சி, அவர் ஷிஃப்டிங் ஆஃப் கேபிட்டல், இன்க்ரீசிங் ஆஃப் ரெவென்யூ இந்த வாட் இஸ் தட் கேஞ்சட்டிக் பிளேன், எப்படி வரிசையா பல பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் சொல்லி அதுல என்ன லாஜிக் இருந்தது, பட் அவரு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால அது வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவரு ஹிஸ் தாட்ஸ் வேர் ஆல் மாடர்ன், பட் ஹி வாஸ் இன் த மிடிவல் பீரியட். அதனால ஹி வாஸ் அ மிடிவல் பீரியட்ல இருந்த ஒரு மாடர்ன் மேன். ஸோ ஹி வாஸ் அ ஹிஸ்டாரிக்கல் மிஸ்ஃபிட் டு தட் ஏஜ். ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் ஸோ ஹி இஸ் அ வெரி கிரேட் ஸ்காலர் with the modern outlook, but was in the medieval period.
ஸோ ஹி வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஐ குட் கன்க்ளூட். ஸோ அதெல்லாம் வந்து அந்த புக்ஸை படிக்கும்போது அதுலேயே நமக்கு அந்த ஐடியா கிடைச்சிருது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன வந்தது, சுந்தரேசன், யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு, there we find a lot of personality cults. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஒரு தனி மனிதனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தனி மனித துதி அதிகமா இருக்குது, அங்க என்ன ரீசன் அப்படின்னும் போது இதுக்கும் இதே மாதிரி பொதுவா என்னன்னா, நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது பல பிரச்சனைகள், இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் அல்லது இன்னைக்கு உள்ள நடைமுறைகள் எல்லாத்துக்கும் வரலாற்றுல இருந்து நம்ம பகுதிகளை எடுக்க முடியும். இப்ப தமிழ்நாடை பொறுத்தளவுல நம்ம பல பகுதிகளில் இல்லாத ஒரு நடைமுறை வந்து இந்த நடுகல் வழிபாடுன்னு ஒண்ணு. அதாவது நம்ம ஊர் பகுதிகளில் அந்த காலத்துல ஆணிரைகள் காத்தவருக்கு ஏதோ அல்லது அந்த பக்கம் புலி வந்திருக்கும், அதை மக்களை புலியிட்ட இருந்து புலியை குத்தி கொண்டவங்களோ அல்லது மாடுகளை காப்பாத்தினவங்களோ இவங்களுக்கெல்லாம் வந்து, அல்லது அதனால புலி குத்தினா புலி அடிச்சுது அதனால செத்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம நடுகள் வழிபாட்டு முறை பல காலமா இருந்திருக்கு. அதே மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னால மனிதர்களா இருந்தவங்க கூட அவங்களுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து தெய்வங்களா வழிபடுற நடைமுறை இருக்கு. முன்னோர் வழிபாடுங்கிறது நமக்கு ஒரு பேசிக் வழிபாடு தமிழ் சொசைட்டில. ஸோ அப்போ எப்பவுமே சமுதாயத்துல நன்மை செய்தவங்களை வழிபடக்கூடிய ஒரு மனநிலை வந்து தமிழ் சொசைட்டில இருக்குது. அப்போ ஃபில்ம் ஏரியாவிலையோ அல்லது மற்ற பப்ளிக் லைஃப்லயோ ரொம்ப நன்மை பண்றவங்கள இந்த மக்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறது ஒரு ஒரு வாழ்க்கை முறை. அதனால்தான் பர்சனாலிட்டி கல்ட் அங்க அதிகமா இருக்குதுன்றத அதை சொல்ல முடிஞ்சது என்னால. அதே மாதிரி இந்தோ ஸ்ரீலங்கன் அக்கார்ட் பற்றி ஒரு கேள்வி. ஸோ ஏன் எல்டிடிஇ முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணிச்சு, பிறகு இந்தியாவை அப்போஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்தது. அது மாதிரி ஐபிகேஎஃப் ஆப்ரேஷன்ஸ் இன் ஸ்ரீலங்கா, அவர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருங்கிறதுனால அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் எதனால எனக்கு ஃப்ரீயா பண்ண முடியுதுன்னா, ஐ வாஸ் தென் லா காலேஜ், மதுரை லா காலேஜில் படிச்சுட்டு இருந்தோம். படிச்ச டைம்ல நிறைய இந்த தமிழ் ப்ராப்ளம், ஐபிகேஎஃப் ப்ராப்ளம், எல்டிடி ப்ராப்ளம், இது ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ், அதே மாதிரி அது ரிலேட்டட் போராட்டங்கள் இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கும் காலேஜ், லா காலேஜுங்கிறதுனால. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தரவா எல்லா மேட்டரும் எனக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால அதை பற்றி பேச முடிஞ்சது. இதே மாதிரி இந்த இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபன்னி திங், ஒரு டீ அண்ட் என்ன பிரெட் பஜ்ஜி வந்தது. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ கிவன் டீ அண்ட் பிரெட் பஜ்ஜி சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ வந்து 25 மினிட்ஸ் தான் நடந்தது. செகண்ட் டைம் இன்டர்வியூ ஆல்மோஸ்ட் 55 மினிட்ஸுக்கு மேலே போச்சு. ஸோ அதனால எனக்கும் ஒரு திருப்தியா இருந்தது, நம்ம நினைச்சதெல்லாம் சொல்ல முடிஞ்சது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இன்டர்வியூ வெண்ட். அண்ட் ஒரு பாருங்களேன், ப்ரொபோர்ஷனேட்டா அப்போ 88 மார்க்ஸ் 250க்கு, நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ காட் 175 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 250. ஸோ ஒரு வருஷத்துல இட் டசன்ட் மீன் தட் ஐ பிகேம் டபுள்லி இம்ப்ரூவ்ட் மை பர்சனாலிட்டி. நோ, பேசிக்காவே என்னன்னா நம்ம வந்து நம்மளை பற்றி புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த இன்டர்வியூனா என்ன, நம்ம அதுல என்ன ப்ரெசென்ட் பண்ணணும், அதை தெரிஞ்சா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல போனேன், நிறைய பேசக்கூடாது அப்படி ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட, நிறைய பேசாத, ஏன்னா நீ பேசுறதுல இருந்தே அவங்க கொஸ்டின் கொடுப்போம். ஓகே, பேசுனதுல இருந்தே கெடுக்கலாம், பட் பேசுனதுல நமக்கு தெரிஞ்சது தானே பேச போறோம். அப்படி பேசினா அது கரெக்டா தான் இருக்க முடியும். அதனால அந்த மாதிரி சில ஐடியாஸோட நமக்கு இன்டர்வியூக்கு போனோம். நீங்க நிறைய ஒரு மித்த ஓபன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூ அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு மாடியில வச்சு நடக்கும் இன்டர்வியூ, நீங்க போய் உட்கார்ந்தோம்னா இந்த மாடியில எத்தனை படின்னு கேட்பாங்க. இதே மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியதான். இப்ப அப்படியே படி கேட்டிருந்தா, ஆமா சார் 24 படி ஏறி வந்தேன்னு சொல்லலாம். நீ எண்ணினா நான் எண்ணல, பட் எனக்கு ஒரு அசம்ஷன் சொல்லலாம், இவ்வளவுதானே. பதில் சொல்லணும். எனக்கு அது போடும்போது நான் 24 மாதிரி எனக்கு ஞாபகம் வந்தது, பட் நான் எண்ணல, அதையும் சொல்லலாம். நான் எண்ணலன்னு சொல்லலாம். எண்ணுனாதான் நீங்க மார்க் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல. நான் எண்ணலன்னு சொன்னாலும் மார்க் கொடுப்பாங்க. பிகாஸ் யூ ஆர் ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க். நேரடியா சொல்லிடணும். இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, நான் பதில் சொல்றேன் இல்லையா, அவ்வளவுதான்.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது வந்து இப்போ நம்ம ஆல் இண்டியா ரேடியோவோட டைரக்டர் திரு வைரவா பழனிசாமி சார் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து 1995 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து ஹீரோ ஒர்ஷிப்பை பத்தி கேட்டாங்களாம். ஸோ அதுக்கு நீங்க ஆல்ரெடி அவருக்கு கொஞ்சம் இன்டர்வியூ உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுனால he could able to hit sixer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது. பழனிசாமி எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். அதான் 95ல he has mentioned about it. ஸோ அதுதான் அந்த இந்த இதுதான் அந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது உள்ள ஒரு பாசிபிலிட்டி. we come into contact with various number of people. நம்மள மாதிரி ப்ரிப்பேர் பண்றது இப்போ ஏஜ் குரூப்ல இருக்கிற பலரும் எனக்கு தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த இன்டர்வியூக்கு போகும்போது இன்டர்வியூல தங்கும் போது இப்போ தமிழ்நாட்டில இருந்து 50 பேர் போறோம்னா 50 பேருக்கு தெரியும் இல்ல, படிச்சு எப்படியா தெரிஞ்சிருக்கோம்ல. அதுல 50 பேர்ல 10 பேர் செலக்ட் ஆகிறாங்கன்னா அந்த 10 பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படிதான். ஸோ ஒண்ணு சிவில் சர்வீஸ்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க ஆகலைன்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. கண்டிப்பா இந்த டாப். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப தெளிவா எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ கடைசியா நம்ம ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? அதாவது ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் இருக்கு. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும். அதனால உழைப்புக்கு அஞ்சக்கூடாது. ஒண்ணு, உழைக்கணும்ன்ற மனநிலை மட்டும் இருந்தா போதாது, படிக்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அளவும் நமக்கு இருக்கணும். அதாவது இன்டெலிஜென்ஸ் வேண்டியது இல்லைன்னா அதுக்காக டல்லா நம்ம இருந்தா நம்மளால நிறைய படிக்க முடியாதுல்ல. படிச்சு புரிஞ்சுக்கிற முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கணும். It is easy for anybody who is writing NEET this year. நீட்டுக்கு எத்தனை பேர் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு விரும்புனாங்களோ அவங்க அவ்வளவு வரும் ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ண முடியும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஸோ இது இவ்வளவு நேரம் நான் கேட்டதுல நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு கைடு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டில் நம்ம தம்பி தங்கைகள் கண்டிப்பா இத வந்து பார்த்து அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு முக்கிய ஒரு ஊன்றுகோலா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களோட நல்ல நேரத்தை வந்து எங்க கூட செலவழிச்சதுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட நாட்டு பணி இன்னும் சிறப்பா அமையணும். உங்களோட சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாகவும் நம்ம ஊருக்கு ஒரு பெருமையாகவும் நீங்க தொடர்ந்து விளங்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வேற எதுவும் கேள்விகள் இருக்குதா? எனக்கு நேரத்தை பற்றி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வேற பிரச்சனை இருந்தா நிறுத்திக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி ஐ எம் அவைலபிள் ஃபார் ஆல் क्वेश्चंस. ஓகே ஓகே ஓகே. பாலா, எனி क्वेश्चंस? கேள்விகள் இல்லை. இப்ப நிறைய பேர் வந்து நன்றி தான் சொல்றாங்க. இப்ப இவர் நெல்லையப்பர் சுப்பையா வந்து அவங்க பொண்ணு உட்காந்து பாத்துட்டு இருக்கு வீடியோவை, அவளுக்கு வந்து அட்வைஸ் சொல்லுங்கன்னாங்க. அட்வைஸும் சார் சொல்லிட்டாரு. அண்ட் இப்ப நிறைய பேர் வந்து இப்ப என்னன்னா ஃபீல் பண்றாங்க, நான் படிக்கும்போது வந்து இப்பெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லையா. ஆமா, இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஆஃப்லைன் வியூவர்ஸ் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான வந்து இது முடிஞ்ச உடனே வந்து நாளைக்கு விடிய கால நாளைக்கு உட்காந்து பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் கொஸ்டின்ஸை வந்து இதுல கமெண்ட்ஸ்ல போடட்டும் சார். இமெயில் அட்ரஸும் வந்து நாங்க ரெக்வெஸ்ட் பண்றோம். இப்போ உங்களோட இமெயில் அட்ரஸ் வாங்கி அதையும் நாங்க டிஸ்பிளே பண்றோம். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கொலைட் பண்ணி நாங்க உங்களுக்கு அனுப்புறோம் சார். வெரி குட், வெரி குட். ஓகே, நைஸ். தேங்க் யூ. மிக்க நன்றி சார். நன்றி நன்றி. இது ஒரு நல்ல வாய்ப்பு, நம் பகுதி மக்களோட எனக்கு இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. மகிழ்ச்சியான மாலை. நன்றி. நன்றி சார்.